பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பலமுறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இப்போதும் கேட்கின்றோம். நாம் மட்டுமல்ல, பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் கேட்கிறார்கள். அதே போல வர்த்தக அமைப்புகள், பொள்ளாச்சியில் இருக்கிற அனைவருமே பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை. பொள்ளாச்சி ஒரு பெரிய அளவில் இருந்த பொழுது திருப்பூர் அந்த அளவுக்கு பெரிய ஊராக இல்லை. ஆனால் திருப்பூர் இன்றைக்கு மாவட்டமாக மாறி மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஆனால் பொள்ளாச்சி அப்படியே நின்று போனது. அது பொள்ளாச்சியை கண்டிப்பாக மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும். பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டி இருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனால் முதன்மையாக பிரிக்கப்பட வேண்டியது பொள்ளாச்சி. நாங்கள் ஒரு 15 தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு பொள்ளாச்சி. மொத்தம் ஒரு 15 தொகுதி கொங்கு மண்டலத்தில் தேர்ந்தெடுத்து எல்லா தொகுதியிலையும் நம்ம 50 தொகுதியிலையும் வேலை பார்த்தாலும் ஒரு 15 தொகுதியை குறிப்பிட்டு இதை தீவிரமான பணியாற்றிட்டு இருக்கோம். அதுல ஒரு தொகுதி பொள்ளாச்சி. ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் இது தெளிவா எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். இது ஒரு மாத காலம் பேருக்கு எதையா பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு யார் யார் எடுக்கணும், யார் யார இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நான் இப்ப கோயம்புத்தூர் மீட்டிங்கோட சொல்லிட்டு வந்தேன். இது எஸ்ஐஆர்ங்கிறது நாங்க பாக்குறது செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன். செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன் தான் எஸ்ஐஆர். அப்போ நேரடியா போய் ஒரு மாசத்துல பண்ண முடியாது. பொள்ளாச்சி மாவட்டம் என்பது பலமுறை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இப்போதும் கேட்கின்றோம். நாம் மட்டுமல்ல, பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா கட்சிக்காரர்களும் கேட்கிறார்கள். அதே போல வர்த்தக அமைப்புகள், பொள்ளாச்சியில் இருக்கிற அனைவருமே பொள்ளாச்சியை மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்று கேட்கக்கூடிய நிலை. பொள்ளாச்சி ஒரு பெரிய அளவில் இருந்த பொழுது திருப்பூர் அந்த அளவுக்கு பெரிய ஊராக இல்லை. ஆனால் திருப்பூர் இன்றைக்கு மாவட்டமாக மாறி மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. ஆனால் பொள்ளாச்சி அப்படியே நின்று போனது. அது பொள்ளாச்சியை கண்டிப்பாக மாவட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும். அதை யோசிக்க கூடாது. பல மாவட்டங்கள் பிரிக்கப்பட வேண்டி இருக்கலாம் தமிழ்நாட்டில். ஆனால் முதன்மையாக பிரிக்கப்பட வேண்டியது பொள்ளாச்சி. கோவை மாவட்டம் எவ்வளவு பெரிய மாவட்டம் என்பதை எல்லோருமே அறிவார்கள். ஆனால் பொள்ளாச்சியை உடனடியாக ஒரு தனி மாவட்டமாக நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் ஒரு 15 தொகுதியை தேர்ந்தெடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு பொள்ளாச்சி. மொத்தம் ஒரு 15 தொகுதி கொங்கு மண்டலத்தில் தேர்ந்தெடுத்து எல்லா தொகுதியிலையும் நம்ம 50 தொகுதியிலையும் வேலை பார்த்தாலும் ஒரு 15 தொகுதியை குறிப்பிட்டு இதை தீவிர பணியாற்றிட்டு இருக்கோம். அதுல ஒரு தொகுதி பொள்ளாச்சி. என்னமோ ஆதரிக்கிறவங்க என்னமோ ரொம்ப நியாயமா பேசுற மாதிரியும் நாங்க எதுக்கிற மாதிரியும் உங்களை போலவங்க அதை ஒரு இமேஜ் கிரியேட் பண்றீங்க. நாங்க எதுக்கல. நாங்க ஒரு மாசம் போதாதுங்க. மக்களுக்கு தெரியறதுக்கே ஒரு வாரம் போயிடுச்சு. இன்னுமே மக்களுக்கு தெளிவா தெரியல. அதாவது விழிப்புணர்வு, மக்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்குறதுக்கே ஒரு மாசம், மினிமம் குறைஞ்சபட்சம் 6 மாசம், ஒரு வருஷம் வேலை பார்த்தாதான் இது தெளிவா எல்லாத்தையும் கரெக்டா பண்ண முடியும். இது ஒரு மாத காலம் பேருக்கு எதையா பண்ணிட்டு அப்புறம் ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு யார் யார் எடுக்கணும், யார் யார இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. அதனாலதான் நான் இப்ப கோயம்புத்தூர் மீட்டிங்கோட சொல்லிட்டு வந்தேன். இது எஸ்ஐஆர்ங்கிறது நாங்க பாக்குறது செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன். செலக்டிவ் இன்க்ளூஷன் அண்ட் ரிஜெக்ஷன் தான் எஸ்ஐஆர். அப்போ நேரடியா போய் ஒரு மாசத்துல பண்ண முடியாது.